ஹலோ காய்ஸ். ஸோ உங்கள் வியூ இப்போ புதுசாக இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்கு. நான் என்னங்கிறது அது தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். நான் கோயம்புத்தூர் சில் கிளைமேட். நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சர்வீஸ்க்கு ஆக்சுவலி 4000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. பட் ஸ்டில் எப்படி சொல்கிறது, 10 months ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் சர்வீஸ் பண்ணி. ஆனால் இந்த டைம் கரெக்டாக ஓட்டலை. அதுதான் உண்மை சொல்லணும்னா, கிலோமீட்டர் வைஸ் கம்மியாக இருந்தாலும் டைம் பீரியட் முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 மாதம் இருக்குது. பட் ஸ்டில் இன்றைக்கி காலங்காத்தால் கிளம்பும்போது ஸ்டார்ட் பண்ணுறேன், டிக் டிக் டிக்னு ஒரு சவுண்டு தான் வருதே தவிர ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஜகி தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஜகியை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னா எல்லா பைக்ஸுக்கும் பண்ணுற மாதிரி இதெல்லாம் பண்ண முடியாது. நான் ஃபஸ்ட்டு கியர் போட்டு ட்ரை பண்ணேன், ஆகலை, வெண்டு நிமிந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு 6 months 7 months பேக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இதே மாதிரி. ஸோ அப்போ என் ஃப்ரெண்டு தான் அஸ்வின்றவர் ஒருத்தர் சொன்னார், 3rd கியரில் போட்டு ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 3rd கியரில் போட்டு ட்ரை பண்ணோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஒரே ஒரு ஜகல் தான். அதுக்கப்புறம் இங்கே கீழே வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்துட்டோம், மேட்டுப்பாளையம் 30 கிலோமீட்டர்ஸ். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் மறுபடியும் ஒரு 2 நாள் நிப்பாட்டிட்டோன்னா அதே இஷ்யூ தான் மறுபடியும் வரும். அதனால் பேட்ரி மாற்றுறது சேஃப். அதனால் கீழே கொண்டு வந்தாச்சு, பேட்ரி மாற்றியாச்சு, சர்வீஸையும் முடிச்சாச்சு. நல்ல வேலை, சர்வீஸ் முடிக்கும்போது பேட்ரி கம்ப்ளைண்ட் தெரிஞ்சுது. எப்போவுமே அந்த வழி தானே போவேன், ஏன் இந்த வழி வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பிரிட்ஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. பிரிட்ஜ் ஓப்பன் ஆகலை ஆக்சுவலி. இது ட்ரையல் ரன் தான். இன்னும் கீழே ரோடு போட்டு எல்லாமே இன்னும் நிறைய செட்டப் வேலை இருக்குது. சின்ன பேட்ச் ஒர்க் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோன்னு. இல்லைனா கசகசான்னு மண்டை வழி வரும் டிராஃபிக்கில் ஓட்டி. ஸோ இப்போ எல்லாம் செட். அதுவும் இல்லாமல் ராம்நகர் தான் நம்ம கிரீஸ் மங்கீஸ். ஸோ திஸ் வில் பி ஈஸி தென் தட் வே. ஸோ இந்த சர்வீஸில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் ஆயில் ஃபில்டர். இன்ஜின் ஆயில் நான் இந்த வாட்டி மோட்டல் தான் போட்டிருக்கேன், 10W50. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே மாற்றிக்கிட்டே இருந்தால் செட் ஆகாது. ஸோ எப்போவுமே எல்லா டைம்லேயும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஆயில் மோட்டல் தான். ஸோ அதனால் மோட்டலையும் மாற்றிட்டேன். 10W50 3 liters. ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கு கொஞ்சம் டாப்அப் பண்ணணும், நோ இஷ்யூஸ், பண்ணிக்கலாம். அண்ட் ஏன்னா 3.2 liters 3.1 சம்திங், 3.1 நினைக்கிறேன். 3.1 அது டாப் மட்டும் பண்ணால் போதும், அது பண்ணிக்கலாம். கிளச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள் ரொம்ப நாள் யூஸ் ஆயிடுச்சு. கிளச் கேபிளும் ஆக்சிலேட்டர் கேபிளும் ஒரு சேஃபர் ஜோனுக்கு அது மாற்றி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மாற்றிட்டேன். பேட்ரி மாற்றியாச்சு. ஃபோட்டோ இங்கே போடுறேன், பார்த்துக்கோங்க, இன்க்ளூடிங் லேபர் எல்லாமே. அதுக்கப்புறம் அந்த சம்பு, அந்த ஒரு வெல்டிங்னு போட்டிருப்பாங்க, அது வேறு ஒன்றும் இல்லை. ராயல் என்ஃபீல்டோட போல்ட் இங்கே கிடைக்காது. ஸோ அந்த போல்ட்டு மேக்ஸிமம் துரு பிடிச்சிருச்சுன்னா அப்படியே நின்றும். ஏன்னா கீழே தண்ணி எல்லாம் ஜாஸ்தி படுறதுனால துரு பிடிச்சிடும். அது லூஸ் பண்ண முடியாது. ஸோ அது வெல்டிங் பண்ணி தான் ரிமூவ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ வெல்டிங் அண்ட் வேறு போல்ட் போட்டாங்க, ஈஸியாக ரிமூவ் பண்ணி மாட்டுற மாதிரி. பேட்டரியோடு சேர்த்து எனக்கு ஆல்மோஸ்ட் 8000 ஆச்சு. ஆக்சுவலி 10,000 கிலோமீட்டர்ஸ் தான் சர்வீஸ் பீரியட் நமக்கு ராயல் என்ஃபீல்டு சொல்லியிருக்கிற சர்வீஸ் இன்டர்வெல். பட் நம்மளது ஆல்மோஸ்ட் இப்போ 35 பக்கத்தில் ஓடிடுச்சு. இதுக்கு மேலே எவ்ரி 5000 கிலோமீட்டர்ஸ் இன்ஜின் ஆயில் மாற்றுறது சேஃப் ஜோன். பேட்ரி மட்டும் சேர்க்காமல் இருந்துட்டோன்னா ஆல்மோஸ்ட் 2900 3000 வச்சுக்கோங்க. அப்போ 5000 rupees தான் இந்த சர்வீஸுக்கு ஆயிருக்கணும். ஆனால் பேட்டரியோடு சேர்த்து 8000 ஆயிடுச்சு. ரியர் பிரேக் பேட் மாற்றியாச்சு, அது 290 rupees தான். நீங்கள் அந்த பில்லை பார்த்தாலும் தெரியும். ஃப்ரண்ட்டு கம்பல்சரி நீங்கள் ஓஜியில் மாற்றுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா ஃப்ரண்ட்டு தான் நம்ம ஜாஸ்தி பிடிப்போம். 80 பிடிக்கணும், 80-20 இல்லை 70-30 பிடிக்கணும். கேபிள் மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கிளச்சு ஸ்மூத் ஆயிடுச்சு. என்னன்னு தெரில, இன்ஜின் ஆயில் மாற்றி ஹோட்டலுங்கிறதுனால எனக்கு என்னமோ இன்ஜின் நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன தெரில, லிக்கின் வழி விட ஹோட்டல் நல்லா இருக்குமோ? ஏன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த கச்ச சவுண்டெல்லாம் இல்லை. நீட்டான ஒரு க்ளீன் ரம்பிள்.
ஹேண்டில் பார் விஷயம் அது மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்டா வந்து அந்த ஒரு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அதை ஏன் இப்படி மாற்றினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்னன்னு தெரியலங்க. ரொம்ப நாள் அப்படியே ஓட்டி ஓட்டி ஒரு போரிங், லைக் எப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிறனாலே என்ன ஒரு 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 ரைடிங் ஃபீல் இல்லாத மாதிரி இருந்துச்சு. இதுன்றபோது கொஞ்சம் ஒரு கமிட்டட் போஸ்டர் இருக்கிறதுனால ஒரு 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 ரைடிங் ஃபீல். பேட்ரி கடைசி நேரத்தில் சொதப்பி விட்டுருச்சு. அப்படி இல்லைன்னா பேட்ரியோட கேஷில் நான் வந்து சிங்கிள் சீட் போடலாம்னு இருந்தேன். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மொத்தமாக உங்களுக்கு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் இருந்தேன். சிங்கிள் சீட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்கு. இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து வரும், எல்லாமே மொத்தமாக ஒரு வீடியோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பிளானு. ஆனால் இப்படி சொதப்பிடுச்சு. இன்னும் 3 விஷயம் பண்ணணும். இது பண்ணிட்டோன்னா ஆல்மோஸ்ட் என் பைக்கில் எல்லாமே டன். எப்படி சொல்கிறது, ஃபுல்லி லோடட் வண்டி ஆயிரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சிங்கிள் சீட், ரெண்டாவது ஃபுல் சிஸ்டம் எக்ஸாஸ்ட். இது ரெண்டுமே வந்து சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிடுவேன். இது முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே டன். அது இல்லாமல் இன்னும் ஒன்று கூட இருக்குது பெண்டிங். என்னன்னு கேட்டிங்கன்னா, சஸ்பென்ஷன் அப்கிரேட். அதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் வர மாடிஃபிகேஷன் இல்லை, இட்ஸ் அப்கிரேட். நான் டிஸ்கஸ் பண்ணேன் கிரீஸ் மங்கீஸில். பார்ப்போம், நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்குதான்னு தெரில, பார்ப்போம். இப்போ போன டுக்காட்டி நம்ம ஊர் தான். அந்த ஃபாக் லைட்டு, பிஸ்லைட் நம்ம கடையில் வாங்கினது தான். எனக்கு ஒரு டவுட்டு, நானும் கேட்க மறந்துட்டேன். இன்டர்செப்டரில் வந்து கியர் ஆயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை இது கூட மிங்கிள் ஆகுமா? அப்படி கீர் ஆயில் இருந்துச்சுன்னா அது எத்தனை கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்றணும்? அது எப்போ மாற்றுறது இல்லையே. ஆனால் கீர் ஆயில்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் போகாது, மாற்றவும் வேணாம். பட் ஸ்டில் அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பைரி இருக்குமே. அந்த டைமிங் ஆகும்போது மாற்றி தானே ஆகணும். ஸோ அது கேட்க மறந்துட்டேன். ஸோ காய்ஸ், எஸ், ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். Yeah, thank you guys, thank you for watching my video. Catch you on next video. Until then, bye bye, love you guys.